என்னாச்சு? என்ன மூந்துல சக்கரை அடிச்சுங்க. நீங்க உடனே போய் தவிட வரத துணியில கட்டி கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பண்ணுறது? ரொம்ப வலிக்கிறது. எட்டாம் மாசம் நடக்கிறது. 8வது மாத குழந்தை தொட்டில் ஆடாதும்பா. கடவுளே, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நான் திருப்பதிக்கு வந்து அடிபட்டாசனம் பண்றேன். கால் நிறைய வந்து உங்க பிரதட்சணம் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பண்ணுறது? முதல்ல நான் போய் இதை மாமாவுக்கு தெரியப்படுத்துறேன். பிச்சுனே, 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 இங்க வரோம். வாங்க வாங்க. தீபாவளி ஆச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்தா தீபாவளி பார்த்துக்கலாம். நடசாத்திர நேரமாச்சு. இந்தாங்க பிரசாதம். போய் நான் தரிசனம் பண்றதுக்கோ பிரசாதம் வாங்க எங்க வரல. மாமா எங்க? அண்ணா தியானத்துல இருக்கார். முதல்ல தியானத்தை கலையும். அபச்சாரம். தியானத்தை கலைச்சா கோபம் மட்டும் இல்ல, கண்ணத்துல அறைய விழும். விழுந்தா வாங்கிக்கோங்க. முக்கியமான விஷயம், மாமாக்கு அதில் போட்டே ஆகணும். என்னாச்சு? என்னாச்சு? வாய் ஏன் கடந்து வம்புக்கு இப்படி அலையிறது? நான் சொல்றபடி செய்யும். என்ன போச்சு? எல்லாம் போச்சு. என்ன சொல்றது, ஏதோ சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. சேஷோ சொல்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்புஜம் இப்பதான் உண்டா இருக்கா. அதுவே ரெட்ட குழந்தை. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அங்க ஆமையும் அல்லோல கலர்ல பட்டு இருக்கு. என்னன்னு சொல்றியா? சொல்றேன். நீங்க இங்க தியானத்துல இருக்க, உங்க தியானத்தை கலைக்கலாமா வேண்டாமான்னு முதல் குழப்பம். அப்படியே தியானத்துல இருந்து நீங்க விடுபட்டு வந்தாலும் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ரெண்டாவது குழப்பம். என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். அம்புஜம் என்ன பண்ணா? ஐயோ, அம்புஜம் ஒண்ணும் பண்ணல. ஊஞ்சல். ஊஞ்சலுக்கு என்னாச்சு? ஊஞ்சல் இது குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருந்தா. முதல்ல இருந்து சொல்றேனே, குழந்தையெல்லாம் ஊஞ்சல் சுத்தி விளையாடிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு வீடு ஒரு சத்தம். எல்லாரும் போட்டது போட்டபடி என்னாச்சு நாங்க பாக்குறோம். அம்புஜத்துக்கு அடி வயசுல பயங்கரமான அடி.
மூஞ்சில அடிச்சுட்டா. அம்புஜம் இப்ப எப்படி இருக்கா? அம்புஜம் வெளியால துடிச்சிட்டு இருக்கா. அங்க ஆத்துல யாருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க ஈஸ்வரா, ஈஸ்வரா, அது ஒண்ணும் இல்லம்மா, குட்டி போட்ட பூனை ஏன் குறுக்க நடுக்கும் ஓடிட்டு இருக்கும். அழாதம்மா, அழக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோ, எல்லாமே சரியாயிடும். வலி இப்ப குறைஞ்சிருக்கு. ஆனா வயிற்றுல இருக்கிறதுக்கு ஒன்றும் அதாம இருக்கணுமே, அதான் கவலையா இருக்கு. மம்மி, அப்ப வந்தா கட்டுவாரோன்னு பயமா இருக்கு மம்மி. படுத்துக்கோ படுத்துக்கோ, இப்ப என்ன மரியாதை? அப்பா மருத்துவச்சி வந்து பாத்துட்டு போனா, பக்கத்தாத்து சாலாட்சி சொல்லு. சாலாட்சி பாட்டி வந்துட்டு போனா, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஒத்தரம் கொடுக்க சொன்னா, அண்ணா ஆகாரத்துல என்ன சேர்த்துக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு போனா. சரி சரி, அழாத அழாத. உள்ளதாச்சு பொண்ணு, நான் பாத்துக்கு வந்த பொண்ணு, நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுத்தினா அதுக்குண்டான பொறுப்பும் பொல்லாப்பும் நம்மளதான் சேரும். எல்லாம் இந்த சனியினால தான் வந்தது. பிசாசு பிசாசு. அதையும் குழந்தைய வையார பேரம்மா, வா இங்க வா, பாப்பண்ட வா 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 வச்சுக்கோ. குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் எழுந்திருந்தா போதும். அம்புஜம், நான் தீவிர ராமபக்தன். அந்த ஸ்ரீராமன் என்னைக்குமே எனக்கு கைவிட்டதில்லை. கவலைப்படாத, லவக்குச்ச மாதிரி உனக்கும் சுபஜனம் உண்டாகும். இதே ஆத்துல இது சத்திய வாக்கு. நான் இப்ப
இப்ப சொல்றது அப்படியே மனசுல வாங்கிட்டு ஸ்மரணை பண்ணு. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூதோ கிருபாசிந்தோ அக்காரியம் சாதய பிரபோ. மறுபடியும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூதோ கிருபாசிந்தோ அக்காரியம் சாதய பிரபோ. என்னடி சித்ரா இந்த நேரத்துல? ஏன் இந்த நேரத்துல நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லடி, இருட்டி போச்சு. இப்ப போய் வாசல்ல நிக்க வச்சுதான் பேசணுமா? உள்ள வாடி, வா உள்ள வா. ஏ வா 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 குட்டிமா வா. புதுசு எதுவும் வாங்கலையா? ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருக்கு. புதுசா? பாத்தியாமா, குத்து கல்லாட்டமா ஒருத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். வந்தவளை வான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடல, அதுக்குள்ள குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. அவ போட்டிருக்கிறது புதுசெல்லாம் இல்ல, பழசுதான். என்னடி சித்ரா, வந்தது வராதுமா ஆரம்பிக்கணுமா? ஏமா என்னையேதான் குறை சொல்லிட்டு இருப்பியா? அவளை எதுவுமே சொல்ல மாட்டியா? களைச்சு போய் வந்திருக்கேன், ஒரு வாய் குடிக்க தண்ணி கூட. கொடுக்குறேன். எதுக்கு வந்த? எவ்வளவு நாள் தங்க போற? பாத்தியாமா, தங்கைய பார்க்க ஆசையா வந்திருக்கேன். தங்க வந்திருக்கியான்னு கேக்குறா. ஐயோ சித்ரா, நான் அந்த அர்த்தத்தை சொல்லலைன்னா சாதாரணமா தெரியும்டி. தங்க வந்திருக்கியா அப்படி நான் கேட்டேன். தங்க வந்திருக்கியா அப்படி இல்ல கேக்குறேன். பாரு மாடுலேஷன் வித்தியாசம். பாருமா, என்ன குத்தி கட்டு பேசுறா பாரு. எனக்கு எதுக்கும் வழி இல்ல, என் புருஷன் ஒரு கையால் ஆகாதவன், சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு சொல்லி காட்டுறா பாரு. சித்ரா, நான் அது எதுவுமே சொல்லல. தெரியும்டி, தங்க வந்திருக்கியான்னு கேட்டியே, அதுல எனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது. இங்க பாருமா, வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிறவ இங்க வரவே மாட்டா. இப்ப நான் வந்த வேலை மட்டும் முடியட்டும், அப்புறம் பாரு இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறனா பாரு. ஏன் வந்திருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏ ஜெயஸ்ரீ, இப்ப எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? அது விழுந்து உடஞ்சு அது கொஞ்சம் சித்தி காசு கேட்டு இருக்கிற நஷ்டம் பத்தாதா? ஏற்கனவே அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதையே எப்படி புரட்ட போறேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. நீ வேற அதெல்லாம் நோண்டிட்டு இருக்காத. வை. வசதியா வாழறவங்க எல்லாம் வாய் மூடிட்டு கையும் விரிச்சிட்டா அப்புறம் நான் தூக்கல தொங்குறத தவிர ஒரு வழியே இல்ல. வாய் மூடி. யாருடைய வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா? ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு அந்த வீட்டு மேல வாங்கின கடனை இன்னும் அடையல. 3,5 லட்சம் பாக்கி இருக்கு. மாசம் 5,000 அவதான் அடைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. சித்ரா, பணம் என்ன கொள்ளையிலையா காக்கிறது பறிச்சு கொடுக்கறதுக்கு? போன மாசம் வீடு மாத்தணும்னு 7,000 ரூபாய் கேட்ட, வீடும் மாத்தல, பணமும் எங்க போச்சு தெரியல. மாசம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்கிட்ட பணம் கேட்டா நானும் பணத்துக்கு எங்க தான் போவேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம உன்னை இங்க அனுப்பி வைக்கிறாரே உன் புருஷன், அவருக்காக என் கஷ்டம் புரிய வேண்டாம்? பிரியா, பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தாண்டி அந்த கஷ்டம் புரியும். அவளோட சேர்ந்து என்னை கரிச்சு கொட்டு, அவளை கட்டி அணைச்சுக்கோ. அம்மா, உனக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. இல்லடி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தமேன்னு என் கண்ணு ரத்தம் தாண்டி வடியுது. ஏண்டி எப்ப பாரு அவளையே காயற? உனக்காக வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் தனக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருக்காடி அவ. உனக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்கா, என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்கா. ஆமா, அவ மகாத்மா காந்தி பெருசா தியாகம் பண்ணி கிழிச்சிட்டா. ஏமா, அவ பண்றதெல்லாம் பட்டியல் போடுறியே. நானும் தான் அவளோட மேல் படிப்புக்காக என்னோட படிப்பு பாதியில நிறுத்திட்டேன். ஏய், சும்மா ஒண்ணும் புழுகாதடி. உனக்கு படிப்பு வரல, மண்டையிலயும் ஏறல, பாதியில நிறுத்திட்டேன். அப்படியே அம்மா. வாய மூடி. இங்க பார் பிரியா, உன்னால இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? கடைசி தடவையா கேக்குற. தரலனா அது என்னோட கடைசி காரியத்துக்கு வச்சுக்கோ.
எனக்கு வேற வழி தெரியல. இந்த மாதிரி நீ சாக்குறது இதோட 48வது தடவை. வருத்தப்பட போற மாணி, கண்டிப்பா வருத்தப்படுவ. சித்ரா, சித்ரா கதவை தர. திறக்க முடியாது. சித்ரா, சித்ரா கதவை தர. முடியாதுன்னா முடியாது. சித்ரா, சித்ரா, சீதா அக்னி பிரவேசம் பண்ணா, அதே மாதிரி நான் இப்ப தீ குளிக்கிறேன். சித்ரா, சித்ரா என்னடா இது? ப்ளீஸ் வேண்டாம், சொல்ற பேச்சு கேளு. அம்மாவை நிஜமாவே தீ எல்லாம் கொடுத்திருக்காமா? சித்ரா, சித்ரா வெளியில வாடி. சித்ரா, நான் சொன்னதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சு. வெளியில வாடி சித்ரா, வெளியில வாடி. சித்ரா, சித்ரா போடுவே. சித்ரா சொல்றத கேளு. நீ கேட்ட 10,000 ரூபாய் நான் தரேன். அதுக்காக இப்படி உயிரை போகிக்காதடி சித்ரா, ப்ளீஸ். ஜெயஸ்ரீ மேல சத்தியமா? ஜெயஸ்ரீ மேல சத்தியமா தரேன். முதல்ல அந்த கதவை தர. சித்ரா, சித்ரா வெளியில வாடி. சொன்னா கேளுடி சித்ரா. ஐயோ, சித்ரா. நீங்களா? உள்ள வாங்க. என்ன பைத்தியக்காரத்தானது? என்ன பைத்தியக்காரத்தம்? நீ எப்படிலாம் பண்ற? பாவி. சித்ரா இங்க வந்தாளா? எங்க போறேன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம புறப்பட்டு வந்துட்டா. சித்ரா இந்த பக்கம் தண்ணி ஊத்துறி. பாவி பொண்ணே, நெருப்புல விழுந்து வச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஹலோ, ஆமா சொல்லுங்க டாக்டரா. ஓ அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி. சித்ரா, உன் புருஷன் வந்திருக்காரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அது வந்துட்டேன். சொல்லுங்க டாக்டர். ஏதோ நெருப்பை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. செத்து ஒழிஞ்சிடலான் இருந்த, காப்பாத்திட்டாங்க. உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் இங்க வந்து நிக்காதேன்னு. நான் வேற எங்க போறது? அதான் ஒரே அடியா போயிடலாம்னு நினைச்சேன். அம்மா, உங்களை யார் இங்க வர சொன்னது? நீ பாட்டு திடீர்னு கிளம்பி போயிட்ட. நான் என்ன நினைச்சுக்கிறது? புருஷன் மரியாதை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? நீங்க மட்டும் பொண்டாட்டியை நடத்துற மாதிரி நடத்துறீங்க. இப்ப பாரு, பணம் 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 புடிங்க எடுத்துட்டு. என்னத்த பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? காஃபி கிடைக்குமா? நீ சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். சித்ரா இங்க வா. பிச்சை காசு 10,000 ரூபாய். அதுக்கு 1000 பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. சின்ன பொண்ணு எப்படிலாம் பேசுறா தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பணம் கிடைக்குமா கிடைக்காதா? 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டா. 12,000 வேணும். 10,000 தானே சொன்னீங்க? விலைவாசெல்லாம் எப்படி பிர்ருன்னு ஏறு தெரியுமா? நீ அங்கே இங்க வரத்துக்குள்ள 2,000 ஜாஸ்தி ஆயிடுச்சு. முடிஞ்சா 12,000 வாங்க பாரு. சரி, இப்போ எத்தனை நாள் இங்க தங்க போறோம்? என்னது? நீங்களும் தங்க போறீங்களா? வந்துதான் வந்துட்டேன். 2 நாள் தங்கி இருந்துட்டு போறேனே. அங்க கடங்காரங்க தொல்லை தாங்க முடியல. ஆனா ஒண்ணு, இந்த ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் பண்ணு. சட்டு புட்டுன்னு பணத்தை வாங்குற வழியை பாரு. இங்க பாருங்க, பணத்தை நான் எப்படியே வாங்கிடுவேன். ஆனா அவங்க முன்னாடி சண்டை போறதை மட்டும் நீங்க நிறுத்திடாதீங்க.